இந்த வெப்சீரிஸினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து மோஹித் ரெய்னா அவர் தான் மேக்ஸ் கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃபு, ஒரு குட்டி பொம்பளை குழந்தை இருக்குது. அவர் வந்து ஒரு பெரிய பில்டர். அவர் கோவாவில் ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வில்லா கட்டி பெரிய அளவில் ப்ராஜெக்ட் பண்ணி நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றது அவருடைய எய்ம். அவருடைய தம்பி தான் வந்து ரோஷன் மேத்யூ. அவர் வந்து ஆயுஷு. அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, ஜெயிலேருந்து வெளியே வருது. வெளியே வந்து ரோட்டோரமாக உட்காந்துட்டுருக்கு. அப்போ ஒரு கார் வருது. அதில் பார்த்தா அண்ணங்காரன் வந்து தம்பியை கூப்பிட்றான். 14 வருஷம் கழித்து அண்ணனும் தம்பியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டின்னு போகிறான், சாப்பாடெல்லாம் போடுறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் என்ன செய்கிறான்னா, நான் உன் கூட இருந்துடுறேன்றான் தம்பி. இல்லை நம்ம கூட இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நான் கொடுத்துட்றேன், நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். ஆனால் இந்த ஆயுஷு, நம்ம ரோஷன் மேத்யூ இருக்கார் இல்லையா, அவர் வந்து மேக்ஸ் மேலே அதீதமான காதல், அதீதமான அன்பு. அவன் குதிக்க சொன்னால் குதிப்பான். ஏன்னா அதாவது அவன் தான் அதை பேசினாலே போதும் அவனுக்கு. ஸோ அப்படியான ஒரு கேரக்டர். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இப்போ அந்த ப்ராஜெக்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. இந்த பிரச்சனைகள்லாம் மீறி ஆஷு வந்து மேக்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டாப்லையா, ஆஷு வந்து கண்மூடித்தனமான அன்புனால அவன் என்னெல்லாம் பாதிக்கப்பட்டான், அதெல்லாம் தான் இந்த வெப்சீரிஸினுடைய கதை.